நிறைய கப்பிள்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க எங்களோட பார்ட்னரோட ஒரு வடிவான கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண போனாலும் அது எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ்ல தான் முடியுது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு கன்ஃப்ளிக்ட் லெவலுக்கு போகுது. ஸோ எங்களுக்கு நாங்க உண்மைக்குமே கன்வர்சேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஆனால் அது பிரச்சனையிலேயே முடியுது. இது எங்களோட சைட்ல பிள்ளையா அவங்களோட சைட்ல பிள்ளையான்றதை கூட எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள எல்லாம் இருக்குது. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் தான் எப்படி கன்வர்சேஷன் எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸா சேஞ்ச் ஆகலாம், அதுல இருந்து ஓவர் கம் பண்றா என்ன என்ன ஸ்டெப்ஸை நாம பின்பற்றலாம்ன்ற சம்பந்தமா தான் பார்க்க போறோம். நிறைய பேர் சிந்தனை எப்படின்னு சொன்னா ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அது எதுவாகவும் இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், பார்ட்னர்ஸுக்குள்ள இருக்கலாம், கப்புள்ஸுக்குள்ள இருக்கலாம், அல்லது ஒரு பேரண்ட்ஸ் சைல்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வாரது ஒரு சாதாரண விஷயம். அதுலேயும் கப்புள்ஸுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது எவ்வளவுதான் ஹெல்த்தியான கப்புளா இருந்தாலும் எவ்வளவுதான் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ணினாலும் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது அது அந்த ஒரு பாட்டா இருந்துக்கு தான் போகுது. ஆனா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எப்ப வந்துகிட்டு கன்ஃப்ளிக்டா மாறுது அல்லது எப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அந்த டைம்ல நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா உங்களுக்குள்ள சில கொஸ்டின்ஸ் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதாவது இது உண்மைக்கும் ஹெல்த்தியான ஒரு வேல போகுதா, நானும் என் பார்ட்னரும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேமா, எங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பீஸ் கிடைக்குதான்னு பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. எது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் வாரது ஒரு முக்கியமான விஷயத்தையும் தாண்டி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வார நேரம் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுதான் அதுல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகாம இருக்கிறதுக்கு எஸ் அ கப்புலா நாம என்ன நம்மளோட கன்ட்ரிபியூஷன் இருக்கலாம் அல்லது என்னமான சிச்சுவேஷன்ஸால இது கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது நம்ம பார்ட்னரோட பேச போகக்குள்ள நாம பேசுற டைம்ல சரியான ஒரு கன்சர்ன்ல இருக்கணும். அதாவது சில வேளைகள்ல நம்மளோட பார்ட்னர் வந்துகிட்டு வேலையை விட்டு வார ஒரு நேரம் வைக்கலாம், அதுக்கு முதல்ல நமக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது பெரிய ஒரு விஷயத்த கட்டாயம் அவங்கள்ட்ட கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். ஸோ அப்படியான டைம்ல அவங்க சில நேரங்கள்ல டயர்ட் ஆகி வரையிலும் அவங்களும் கூட ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸோட வரையிலும். ஸோ நாம சொல்ல போற சில விஷயங்கள்ல அவங்க முழுசா கன்சென்ட்ரேட் பண்ணி கேட்க இயலாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். ஸோ நாம என்ன செய்வோம்னு சொன்னா நம்மளோட சைடை மட்டும் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அது ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வேளைகள்ல நம்மளோட பார்ட்னர் செய்யற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ டிரெக்டா போய் அவங்கள நீங்க இது செய்யறது எனக்கு பிடிக்கலன்றதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கும் இப்படி நீங்க செஞ்சா எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்குமே பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். காலப்போக்கில் இப்படியான சில சேஞ்சஸை கொண்டு வரக்குள்ள நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போலதான் அப்படி அதையும் தாண்டி நம்ம பேசுறதுக்கு ஓகே பேசலாமா அண்டு ஒரு முடிவுக்கு வந்து பேசக்குள்ள சில வேளைகள்ல நிறைய நேரம் அந்த கன்வர்சேஷனை தொடர்றதுக்குரிய வாய்ப்பு இல்லாம போகலாம். அதாவது நமக்கு டயர்ட் ஆகி அதுல முழுசா அந்த நம்மளோட கன்ட்ரிபியூஷனை கொடுக்கல சிச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம். இதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லிக்கொள்ளாம அந்த கன்வர்சேஷன் வித்ட்ரோ ஆகிடுவாங்க. அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொன்னா குயிக்கா ஒரு 5 நிமிஷம்ல கால் பண்ண ஃபோன் கட் பண்ணிட்டா நிறைய நேரத்துக்கு கால் பண்ணாம இருக்குது, அல்லது பேசிக்க ஒரு சின்ன வேலை எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு டைம் எடுக்குது. ஆக்சுவல் அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்கும்னு சொன்னா அந்த உண்மையா அந்த கன்வர்சேஷனை தொடர்றதுக்கு அவங்களுக்கு மைண்ட் ஒன்று இல்லாம இருக்கும். ஸோ அதுல இருந்து டிரெக்டா அதை சொல்லிக்கொள்ள இயலாம அதுல இருந்து கலர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அவங்க இதை பயன்படுத்துவாங்க. ஆனா உண்மையா அதை நீங்க எப்படி சொல்லியலுமான்னு சொன்னா இப்ப ஆக்சுவல் அவங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நாம இப்படி பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது ஃபேமிலி இஷ்யூஸ் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்த பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குதா அல்லது நாம அதுக்கு ஒரு கேப்பபிளா இருக்கமா இல்லையான்றதும் கட்டாயம் நமக்கோ அல்லது உங்களுக்கோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்க ஒரு அழகான முறையில் உங்களோட பார்ட்னரோட கன்வே பண்ணலாம். அப்படி கன்வே பண்ணி உங்களோட பார்ட்னர் வழங்காட்டி கட்டாயம் அந்த பார்ட்னர் நீங்க அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவைக்குள்ள ஆளாகுவீங்க.
சில கப்பல் இருக்காங்க அதுல ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குமென்னு சொன்னா, நான் சொல்லாமலேயே அவங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும், எனக்கு என்ன தேவை என்ன அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அது கட்டாயம் அது ஒரு ஒரு மெஜிக்கா தான் இருக்கேலும். ஸோ சில கப்பல்ல விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கப்பல்ஸுக்குமே அவங்க லவ் லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்டா இருக்கலாம். சிலருக்கு சிலர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ணிடாம இருக்கும். ஆக்சுவலி அவங்களுக்கு அதை அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள தெரியாம இருக்கலாம். ஸோ நீங்க வந்துகிட்டு நான் நினைக்கிறது என் பார்ட்னர் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும், நான் சொல்லாம தெரிஞ்சு கொள்ளணும் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன தேவை என்ன விருப்பம்ன்றது நீங்க கன்வே பண்ணக்குள்ள அது ஒரு வேற வகையான ரிலேஷன்ஷிப், அதாவது அழகான ரிலேஷன்ஷிப்பா பில்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி நீங்க வந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அல்லது இதை கேட்கத இல்லைன்னு இருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்துல ஒரு அசம்ஷனோட நீங்க போகலும். ஸோ அப்படி போய் நீங்க குயிக்கா முடிவு எடுக்காம நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலும், அவங்கள்ட்ட கேட்கலும், அல்லது அவங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரையலும். ஸோ நீங்களே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில முடிவு எடுத்துக்க அந்த முடிவை கொண்டு அவங்களை அப்ளை பண்ண போகக்குள்ள அதுவும் ஒரு வகையான ஆர்கியூமெண்ட் ஆகி கான்ஃப்ளிக்ட் லெவலுக்கு போறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சிலருடைய இயற்கையான இயல்பு எப்படி இருக்குமென்னு சொன்னா, அவங்க பேசி முடிக்கும் வரையும் ஒருத்தர் பொறுமையா கேட்கணும். அதுக்கடையில இன்டரப்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த பேச்சை தொடர முடியாது, அல்லது அவங்களுக்கு அது ஒரு நோயிங் அல்லது இரிட்டேஷனா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சில கப்பல்ஸுக்குள்ள வர பிரச்சனைக்கு இதுவுமே ஒரு காரணமா அமையலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் இது போல பெரிய பெரிய நிறைய காரணங்கள் இன்னொரு செட் இருக்குது. அதை இந்த தொடர்ல பாட்டுல நாம பார்க்கலாம்.